வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். சர்வதேச கடல் பகுதியான ஹார்முஸ் நீரிணை போன்ற பகுதிகளில் பயணிக்கும் கப்பல்களின் பாதுகாப்பை காரணம் காட்டி 20% வரை வசூலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அரபு நாடுகளை பாதுகாக்கும் கவசமாக அமெரிக்கா இருப்பதனால் அதற்கு பிரதிபலனாக சவுதி, குவைத், பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள் இந்த நிதியை வழங்க வேண்டும் என அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளது. ஓமன் மற்றும் அபுதாபி கடல் பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் கப்பல்களை குறிவைத்து ஈரான் மற்றும் அதன் ஆதரவு படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவுதிகளின் எச்சரிக்கையையும் தாக்குதலும். ஏமனின் கவுதி அமைப்பினர் எச்சரித்தபடியே சவுதி அரேபியாவின் அபாஸ் சர்வதேச விமான நிலையம் உட்பட சில முக்கிய பகுதிகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளனர். விமான நிலையங்களை மூடுமாறு சவுதிக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் ஏமானின் கொண்டாட்டம் நிகழ்ந்துள்ளது. சவுதி அரேபியா மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை ஏமன் நாட்டு மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. வளைகுடா முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ இலக்குகள் மீது குறிப்பாக விரோத போக்கூடிய அமெரிக்க கடற்படை கப்பல் என்று அது விவரித்த ஒன்று மீது ஆளில்லா விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவியதாக கூறி ஈரான் செவ்வாயன்று காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஈரானிய இராணுவத்தின்படி இந்த நடவடிக்கையானது குவைத்தில் உள்ள அமெரிக்க படைகளுடன் தொடர்புடைய தகவல் தொடர்பு அமைப்புகள், எரிபொருள் கிடங்குகள், பேட்ரியாட் வான் பாதுகாப்பு பீரங்கிகள், கட்டுப்பாட்டு கோபுரங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குகளை இலக்காக கொண்டுள்ளது. பஹ்ரைன் மற்றும் குவைத்துள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உரிமை கோரியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலில் நேற்று முன்தினம் பிரான்சின் 230 புதிய குடியேறிகளை வரவேற்றுள்ளது. மேலும் நிதி அமைச்சர் ஸ்மோர் ரிட்ஸ் பென் குரியன் விமான நிலையத்தில் அவர்களுடன் நடனமாடுவதை காண முடிந்துள்ளது. அக்டோபர் 7, 2023 முதல் உலகம் முழுவதிலும் இருந்து 67,100க்கும் மேற்பட்ட யூதர்கள் இஸ்ரேலுக்கு குடியேறியுள்ளனர். இந்த காலகட்டத்தில் அதிகரித்து வரும் யூத எதிர்ப்பு காரணமாக 6,500க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு யூதர்கள் மட்டும் இஸ்ரேலுக்கு குடியமர்ந்துள்ளனர். ஈரானை தாக்கும் விமானங்கள் எங்கள் எல்லைக்குள்ளும் வர வேண்டாம். அமெரிக்க படைகளுக்கு ஸ்பெயின் கதவடைப்பு விடுத்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக செல்லும் அமெரிக்க போர் விமானங்கள் ஸ்பெயினில் உள்ள கூட்டு இராணுவ தளங்களை பயன்படுத்த ஸ்பெயின் தடை விதித்துள்ளது. மேலும் ஸ்பெயின் நாட்டின் நிலைப்பாடு எப்போதுமே ஒன்றுதான். அது உக்ரைனாக இருந்தாலும், காசாவாக இருந்தாலும் அல்லது ஈரானாக இருந்தாலும் சரி, நோ டு வார் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று எஸ்ரேலின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பிரகடனம் செய்துள்ளார். ஈரானை கற்காலத்துக்கு அனுப்பிவிட்டோம், ட்ரம்ப் இருமாப்பு வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானின் கடல், வான் பாதுகாப்பு ஆயுதங்களை தகர்த்து அந்நாட்டை கற்காலத்துக்கு கொண்டு வந்துவிட்டோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் இராணுவத்திடம் 159 கப்பல்கள் இருந்த நிலையிலும் அவை தற்போது கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. ஈரானிடம் 200 விமானங்கள் இருந்தன. அவை அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன. அவர்களுடைய ரேடர்கள், விமானங்களை தாக்கி அழிக்கும் கருவிகள், ஆயுதங்களை உருவாக்கும் திறன் என எல்லாவற்றையும் அழித்துவிட்டோம். ஈரானின் 84% இராணுவ தளபாடங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. எனினும் ஈரானின் பெருமளவு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. வான் பாதுகாப்பு கருவிகள் மற்றும் ஆயுத உள்கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டு உள்ளன. 4 மாதங்களில் அவர்களை கற்காலத்துக்கு கொண்டு வந்துவிட்டோம். தற்போது அவர்களிடம் மிக சில ஏவுகணைகளே உள்ளன. குறைந்த அளவு திறனையே ஈரான் கொண்டுள்ளது. ஒரு வேறுபட்ட காலத்துக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் ஈரான் அச்சுறுத்தலாக இருந்த நிலையிலும் இனி அவர்கள் எனக்கான அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் பெருமிதமாக கூறியுள்ளார். ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கரையோர பகுதிகளுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா மீண்டும் கடற்படை முற்றுகையை அமல்படுத்த உள்ளதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. முற்றுகை விதிமுறைகளை மீறாத அனைத்து வணிக மற்றும் மனிதாபிமான உதவி வழங்கும் கப்பல்களின் போக்குவரத்துக்கு அமெரிக்க இராணுவம் தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 13 முதல் ஜூன் 18 வரை இந்த முற்றுகை அமலில் இருந்தது.
அந்த 2 மாத காலத்தில் சுமார் 140 கப்பல்கள் வழிகாட்டப்பட்டு விதிமுறைகளை மீறிய 9 கப்பல்கள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் 50க்கும் மேற்பட்ட மனிதாபிமான உதவி வழங்கும் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் ஈரான் மீதான இந்த இராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தமானது பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். 3வது நாளாகவும் ஈரான் மீது அமெரிக்கா கடும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட புதிய தாக்குதல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு பின்னர் புஷெஹர், ஷாபஹார், யாஸ், கொனாரெக், அபுமோஷா மற்றும் பண்டார் அப்பாஷ் ஆகிய பகுதிகளில் உள்ள இலக்குகள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். வணிக கப்பல் போக்குவரத்து மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்துவதே இந்த தாக்குதலின் நோக்கம் என அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையின் போது நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள் முதலான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள விடயம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. மனித தோவால் பல கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கடைசியில் சுயேட்சையாக போட்டியில் தோல்வியடைந்தவரே ஏங்கி மார்க். இவருக்கு வயது 78. இம்மாதம் அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி மார்க் வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போதே இவ்வாறு நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள் முதலான ஆயுதங்கள் இருப்பது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் மார்க் வீட்டிலிருந்து துப்பாக்கி குண்டுகளும் $3 லட்சம் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா எல்லைக்கு நடுவே அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நயாகரா நீர்வீழ்ச்சியின் கார்சூ நீர்வீழ்ச்சியில் விழுந்த நபர் ஒருவர் நூலிலையில் உயிர் தப்பிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த ஜூன் 28ஆம் தேதி இந்த விபரீத சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் அவர் சுமார் 52 மீட்டர் உயரத்திலிருந்து நீர்வீழ்ச்சியின் அடியில் இருக்கும் பாறைகள் நிறைந்த பகுதிக்குள் விழுந்துள்ளார். உடனடியாக விரைந்து வந்த அவசர மீட்புக் குழுவினர் அவரை ஆற்றுப்பகுதியிலிருந்து மீட்டு பலத்த காயங்களுடன் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் நயாகரா நீர்வீழ்ச்சியின் கடுமையான நீரோட்டம் மற்றும் அடியில் இருக்கும் ராட்சத பாறைகளின் தாக்கம் காரணமாக இத்தகைய உயர்மட்ட ஆபத்தான பகுதியில் விழுந்த ஒருவர் உயிர் பிழைப்பது என்பது மிகவும் அரிதான விஷயம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வங்கதேசத்துக்கு திரும்பினால் அவர் உடனடியாக சிறையில் அடைக்கப்படுவார் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஷமா ஒபைத் இஸ்லாம் கூறினார். அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை அனுபவிப்பதற்காக ஹசீனா சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மரண பயமின்றே ஹசீனா வங்கதேசத்துக்கு திரும்புவார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். முன்னதாக NDTVக்கு அளித்த பிரத்யேக பேட்டியிலேயே இந்த ஆண்டின் இறுதிக்குள் வங்கதேசத்துக்கு திரும்ப விரும்புவதாக ஷேக் ஹசீனா கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்குள்ள எபோலா சிகிச்சை மையத்தை சேர்ந்தவர்கள் சுகாதார பணிப்பாளர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது போராட்டக்காரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பல மாத சம்பள மிகுதியை உடனே வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து அத்துடன் தங்களின் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் அவர்கள் இந்த வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ தொடருந்துகள் மற்றும் தொடருந்து நிலையங்களில் இயர்போன் பயன்படுத்தப்படாமல் தொலைபேசியில் பாடல் கேட்பது அல்லது காணொலிகளை பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் பயணிகளுக்கு $2,500 வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மெட்ரோ தொடருந்து நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிற பயணிகளுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் ஒலி அல்லது காணொலிகளை கேட்க விரும்பும் பயணிகள் கண்டிப்பாக இயர்போனை பயன்படுத்த வேண்டும் என்றும் சென்னை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.